ഭാഷ ഒരു ഹിന്ദുൻസ് അല്ല എന്ന് പറഞ്ഞിരുന്നല്ലോ. അപ്പം കോവർട്ടി ചെയ്ത് അത് ഓസ്കാർ നോമിനേഷൻസിന് സെലക്ഷൻ കിട്ടി. അപ്പം ഇതിന്റെ റിസൾട്ടാണോ? അത്തരം ഒരു സെലക്ഷന്റെ റിസൾട്ടാണോ? ഞാൻ ഭയങ്കര ഹാപ്പിയാണ്. കോവർട്ടി പോലെയുള്ള ഒരു ഷോർട്ട് ഫിലിം എനിക്ക് ചെയ്യാൻ പറ്റിയതും അതിന് അങ്ങനെ ഒരു റീച്ച് കിട്ടി എന്നുള്ളത്. ലിജു സാറാണ് അതിന് മെൻഷനായിട്ടുണ്ടായിരുന്നത്, രോഹൻ. എനിക്ക് തോന്നുന്നു ബേസിക്കലി ഒരു ആക്ടർ, ഒരു ഫിലിം മേക്കർ, ഒരു ഫിലിം സ്റ്റുഡൻറ്റ് എന്നുള്ള നിലയ്ക്ക് റിയലി ഡസ് നോട്ട് മാറ്റർ നമ്മൾ ഏത് ഭാഷയിലാണ് ചെയ്യുന്നത് എന്നുള്ളത്. നമ്മൾ അൾട്ടിമേറ്റ്ലി സെല്ലുലോയിഡിന് വേണ്ടി ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന മാജിക്കാണ്. സോ ഇറ്റ്സ് ജസ്റ്റ് അബൌട്ട് ബീങ് എ പാർട്ട് ഓഫ് ദാറ്റ് മാജിക്. അപ്പം അതെനിക്ക് എവിടെ നല്ല ഓപ്പർച്യൂണിറ്റി കിട്ടണേ ദൈവമേ എന്നാണ് എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥന. അപ്പം അതെവിടെ കിട്ടിയാലും അത് ഓടിപ്പോവുക ചെയ്യുക എന്നുള്ളതാണ്. ഭയങ്കര സന്തോഷമുണ്ട് കോവർട്ടി ഇങ്ങനെ സെലക്റ്റഡ് ആയി എന്നുള്ളതിൽ എനിക്ക്. നിങ്ങളുടെ ഇന്റർവ്യൂസ് ഭയങ്കര ആൾക്കാർ എൻജോയ് ചെയ്യുന്നുണ്ട്. ദ വേ യു ടോക്ക്, അല്ലെങ്കിൽ ജോളി ആയിരിക്കുന്ന മാതിരി. സോ ഒരു റൊമാൻറ്റിക് കോമഡി സിനിമ ആക്ച്വലി കുറെ പേര് കമന്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ആൻഡ് വി ആർ ഹിയറിംഗ് വൺ റൊമാൻറ്റിക് സിനിമ ഈസ് കമ്മിങ് വിത്ത് എ ബിഗ് ഡയറക്ടർ. അപ്പോൾ ആ റൂമേഴ്സും ഉണ്ടോ? இல்லை, அந்த மாதிரி கன்ஃபார்மாக எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் வரல. அந்த மாதிரி படங்கள் பண்ண ஆசையாக தான் இருக்கு. நீங்கள் ஜோலி பர்சனா? யா, நீ ஜாலியாக இருக்க. ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க. எப்படி இந்த இந்தியன் சீன் எல்லாம் ஷூட் பண்ணும்போது மாரி சார் கூட அந்த ஜாலி மேட்ச் பண்ணுறது? இல்லை, நீங்கள் சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணும்போது சார் ஆக்சுவலாக அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து அவர்கிட்ட இருக்கிற இன்டென்ஷன் நீங்கள் புரிஞ்சு உள்ளே போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி வந்துடும். ப்ளஸ் சார் வந்து ஸ்பாட்டில் பயங்கர இன்டென்ஸாக எனர்ஜியாக இருப்பார். ஸோ நம்ம வந்து அங்கே ஜாலியாக இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் சீரியஸாக அவருக்கு என்ன தேவையோ நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குது கேமராக்காக. மாரி சார், அமீர் சார் நடிக்க வச்சது எப்படி? சார் நடிக்க வச்சது எப்படின்னா, இல்லை அந்த கேரக்டர் நான் முடிவு பண்ணும்போது இது அமீர் சார் தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு உங்களுக்கு காரணம் படம் பார்த்தவங்களுக்கு ஒரு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த நான் மைண்டில் வச்சுருந்த ஒரு கேரக்டர் அதோட முகமாக வலுவாக அமீர் சார் தெரிஞ்சது, அதுதான் முக்கிய காரணம். அமீர் சாருக்காக ரொம்ப வெயிட் பண்ணோம் நாங்கள் இந்த படத்தில். அவர் மட்டும் தான் ரொம்ப லேட்டாக தாமதமாக வந்தார். வருவாங்க வரமாட்டாருன்னு கூட சில டவுட்லாம் இருந்துச்சு எனக்கு. ஆனாலும் அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணி மொத்த ஷூட்லேயுமே க்ளீன் மேட்லாம் வச்சு ஷூட் பண்ணி அவர் ஆட் பண்ணி தான் உள்ள கொண்டு வந்தோம். இப்போ ஃபைனலி தான் அவர் வந்து ஆட் ஆனார். எனக்கு என்ன அப்படின்னா அதான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், அவர்கிட்ட அவரோட உடல் மொழியில், பாடி லாங்குவேஜில் ஒரு திமிர் இருக்கும். அந்த திமிருக்குள்ள சின்ன ஒரு நேர்மையும் இருக்கும். இது ரெண்டையும் நம்ம வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு தேவை. இந்த கேரக்டர் நீ இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். அதாவது என்னென்னா இந்த கேரக்டர் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். ஆனால் அந்த கேரக்டர் உங்களுக்கு நீ வீட்டுக்கு போகும்போது அந்த கேரக்டர் உங்க கூட வந்து யோசிச்சு வச்சுக்கிட்டே வரணும். அப்படி இந்த படத்தில் யூஸ் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு என்னென்னா, யாரையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு இந்த கேரக்டரோட இலக்கு இது, இந்த கேரக்டர் இப்படி டிசைன் பண்ண, இந்த கேரக்டரோட வாழ்க்கை இதுதான் நான் சொல்ல முடியல என்னால். ஏன்னா இது நிஜ வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டதுனால எந்த கேரக்டருக்குமே ஃபைனல் டிசிஷன் என்னால் கொடுக்க முடியல. நான் ஒன்று காட்டுறேன், நான் பார்த்த மனுஷங்க ஒன்று காட்டுறேன். ஆடியன்ஸை வந்து அது என்ன தோணுதோ அவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டரை பற்றி என்ன மதிப்பீடு, என்ன மதிக்கிறாங்களோ அதை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பண்ணுது அந்த படம். என்னோட டிசிஷன் பெருசாக அந்த கேரக்டர்ஸ்குள்ளே இல்லை. என்னோட டிசிஷன் இருந்த ஒரே கேரக்டர் கிட்டான். ஓகே, நான் கிட்டான் கேரக்டர் மட்டும்தான் என்னோட ஓன் டிசிஷன் வச்சுருந்தேன். அந்த கேரக்டர் எப்படி மூவ் ஆகணும், அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அவனோட கனவு எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் என்னோட ஏன்னா கிட்டானுக்குள்ளே நானும் இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் டிசிஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் மற்ற கேரக்டருக்குள்ளே என்னால் டிசிஷன் பண்ண முடியல. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களை காட்டுவோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் வச்சு தகவலை வச்சு காட்டுவோம். அது மக்கள் என்னவா எடுத்துக்கிட்டாங்களோ எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். அதனால் அது காட்டப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு ஃபைனல் டிசிஷனாக அதுதான் நான் சொல்ல வரலை. அது வேற லேயர்ஸை கிரியேட் பண்ணுதுன்னா அது கிரியேட் பண்ண தான் செய்யும். சினிமா என்ன என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லை, பிஸ்னஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் ஆல்சோ லைக் எ ப்ராடக்ட். உங்களோட படம் பார்க்கும்போது தான் சினிமா இல்லை அதுவும் இருக்கு എന്നൊരു തോട്ട് வருது. தேங்க்யூ. அப்பா கேள்வி இல்லைல்ல. அல்ல, அப்போ உங்களை இன்ஸ்பயர் பண்ற நியூ ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு என்ன சொல்றோம்? சினிமா இஸ் நாட் ஒன்லி அபவுட் என்டர்டைன்மெண்ட் ஆர் பிசினஸ், ரைட்? இல்லை, சினிமா மட்டும் இல்லை, எவ்ரி ஆர்ட் ஃபார்ம் வெறுமனே என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நீங்கள் யாரும் அது வந்து அதை 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 அந்த ஆர்ட் ஃபார்மை செய்யக்கூடிய ஒரு மனுஷனோட
அத்தனை நாள் வாழ்க்கையை அவன் வாழ்க்கையை என்ன கற்றுக்கிட்டான். இப்போ ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணுறான்னா அவன் தான் வாழ்க்கையில் அவன் என்ன கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத ஒரு அந்த அன்னைக்கு அவனுக்குள்ள அறிவு. இன்றைக்கி என்னோட படங்கள் இன்னைக்கு இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 41 வயசு, 41 என்னோட ஏஜ், ஓகேங்களா. இந்த 41 வயசு 42 வயசில் நான் என்ன என் சமூகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இந்த படங்கள்லாம். நான் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த படங்களை பார்க்கும்போது ஒரு 41 வயசில் நம்ம சமூகத்தை பற்றி இந்த அறிவில் இருந்திருக்கோம், மனுஷங்களை பற்றி இவ்வளோ புரிதலில் இருந்திருக்கோம், இவ்வளோ நம்பிக்கை நமக்குள்ளே இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி படம் 4 நாள் ஓடும், ஹிட் ஆகி போயிடும். ஆனால் எனக்கு அந்த படம் வந்து என்னோட அடையாளமாகவே இருக்கும் அது. அப்போது நீங்கள் கிரியேட் செய்கிற ஆர்ட் ஃபார்மில் உங்களோட வாழ்க்கையோட பிரதிபலிப்பு கண்டிப்பாக இருக்கும். உங்களோட கனவு இருக்கும், உங்களோட ஆசை இருக்கும், உங்களோட கேள்விகள் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் எப்படி செய்வீங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செய்கிற வேலையை இவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு வேலை இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்துக்காக 2.5 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். 2.5 வருஷம் வேலை பார்க்குற ஒரு டைரக்டர் தன்னோட இத்தனை இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே 2.5 வருஷம் நான் ஏன் வேலை பார்க்கணும்? நான் ஏன் தூங்காமல் இருக்கணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? நான் ஏன் இவங்களை திட்டணும்? நான் இவனை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்படுத்தணும்? இப்போ இவ்வளோ வேலை பார்க்குறேன் நான், இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் கை தட்டிட்டு போவதுக்கா? அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இத்தனை நாள் அழுத்தின விஷயத்த ஒரு டிஸ்கஷன் பார்வையாளர்கள்ட்ட இந்த 2.5 வருஷம் உழைப்பை பற்றி, இந்த 2.5 வருஷம் கனவை பற்றி, இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற டிஸ்கஷனை நடத்தணும் அப்படின்னா அது மன நிறைவை கொடுக்குது, சந்தோஷமாக கொடுக்குது. நீங்கள்